நாட்டை வந்து டார்கெட் பண்றாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து டெரரிசம், அடுத்து வந்து லவ் ஜிஹாத், லேர்ன்ட் ஜிஹாத், இப்படி ஒரு பல வழிகள்ல இருக்குங்க சார். இப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 6 ஸ்டேட்டை வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க சார். ஒரு நாளைக்கு 1000 பெண்கள் வந்து இப்படி லவ் ஜிஹாத்ல மாற்றாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லல, மிக பிரபலமான வக்கீல் இருக்காங்கல்ல சார், அஸ்வினி உபாத்யாயா, அவர் சொல்றாரு சார், பாஜக ஆளாத மாநிலங்கள்ல வந்து சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது. இப்ப நம்ம மாநிலத்துல எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தன்னுடைய 2 வீடியோக்கள் நம்ம ஸ்ரீ டிவியில் பேசின உடனே மிக பெரிய அளவில் அவங்களுக்கு கமெண்ட்ஸு, நிறைய பாராட்டுகளும் கொஞ்சம் மிரட்டல்களும் கூட அவங்களுக்கு வந்திருக்கு. இருந்தாலும் அதை அவங்க ரொம்ப பாசிட்டிவாகவும் சந்தோஷமாகவும் ஏற்றுட்ருக்காங்க. நம்ம ஸ்ரீ டிவிக்கு மிகவும் இப்பொழுது சமீபத்தில் ரொம்ப பரிச்சயமான சஹானா பேகம் அவர்கள் நம்மோடு இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவங்களை வரவேற்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம். வணக்கம். வந்தே மாதரம். கேரளா ஸ்டோரி 2 அது ஒன்று பெரும் சர்ச்சையானது. அந்த படத்தையே கூட ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் நடந்தது. இன்னும் இப்போ கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. அப்புறம் கோர்ட்டே வந்து ஒரு நபர் நீதிபதி வந்து அதற்கு தடை விதிச்சார். அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட்டு இந்த படத்தை வெளியிடலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு கூட படம் பார்க்க உட்கார்ந்துருந்தவங்களை கூட எலும்புங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட்காரர்கள், ஐயுஎம்எல்காரர்கள்லாம் பிரச்சனை பண்ண அந்த விஷயங்கள்லாம் வீடியோக்கள்லாம் வைரல் ஆனது. இப்போ நேற்று திடீர்னு இன்னொரு வீடியோ வைரல் ஆனது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகா கும்பமேளாவில் மிகவும் பிரபலமாக இருந்த அந்த பெண், அது பேரை கூட புதுசாக கொடுத்தாங்க, மோனோலிசா அப்படின்னு சொல்லி, போஸ்லே அப்படிங்கிற ஒரு பெண்ணு. நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இஸ்லாமிய இளைஞரை நான் பதிவு திருமணம் செய்திருக்கேன், திருவனந்தபுரம் காவல்துறையில் எங்களுக்கு எங்கள் குடும்பத்திலிருந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸுடைய பாதுகாப்பையும் கோரி ஒரு மனுவும் கொடுத்துருக்காங்க. லவ் ஜிகாத் அப்படிங்கிறது பொய் அப்படின்னு இந்த கம்யூனிஸ்ட்காரர்கள்லாம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உண்மையிலே அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? லவ் ஜிஹாத் வந்து உண்மைதான் சார், இல்லைன்னா சொல்லவே முடியாதுங்க சார். ஏன்னா வந்து இப்ப நம் நாடு வந்து கஜ்வாயி ஹிந்து, அதாவது வந்து இந்தியாவை வந்து இஸ்லாமிய நாடா மாத்தணுங்கிறதுக்காகவே வந்து பல வழிகள்ல வந்து நம் நாட்டை வந்து டார்கெட் பண்றாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து டெரரிசம், அடுத்து வந்து லவ் ஜிஹாத், லேர்ன்ட் ஜிஹாத், இப்படி ஒரு பல வழிகள்ல இருக்குங்க சார். அதுல ஒண்ணுதான் சார் இந்த வந்து லவ் ஜிஹாத். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதாவது பயங்கரவாதத்தால நம்ம நாடு பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னா நம்ம நாடு வந்து இஸ்லாமிய நாடாக மாத்தணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னாலே இந்தியா வந்து பாகிஸ்தானை மாறிடுச்சு, ஆப்கானிஸ்தானை பிரிஞ்சிருச்சு, பங்களாதேஷாவும் போயிருச்சு. இப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 6 ஸ்டேட்டை வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க சார். காஷ்மீர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட் ஆயிடுச்சு. வெஸ்ட் பெங்கால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% வந்து இஸ்லாமிக் ஸ்டேட் ஆயிடுச்சு சார். உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், அது வந்து ஆண்டவனுடைய கிருபையில பார்த்தோம்னா இன்னைக்கு அங்க வந்து ஒரு நல்ல முதல்வர்கள் வந்திருக்காங்க சார். அதனால வந்து அந்த மக்கள் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு ஏற்பட்டு அந்த மக்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சு மதம், அதாவது மதம் மாறி வந்துகிட்டு இருக்காங்க சார். இப்ப வந்து இஸ்லாமியரை போனவங்க கூட மறுபடியும் வந்து தன்னுடைய மதத்துக்கே வந்துடுறாங்க. அது ஒண்ணு சார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அண்ட் கேரளா சார். நேத்து கூட ஒரு நிறைய பேர் பேசும்போது தமிழ்நாடு கேரளாவை டெய்லி மென்ஷன் பண்றாங்க சார். அதுல கேரளா இப்ப அதிகமா வந்து இஸ்லாமியர்களாக மாறிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து இப்ப நம்மளுடைய தமிழ்நாடு சொல்றாங்க சார். இங்க வந்து மதம் மாற்றம் இருக்கு, அதே மாதிரி வந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹேமந்த விஸ்வ சர்மா அஸ்ஸாம் முதல்வர் அடிக்கடி வந்து அந்த தகவலை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது சம்பந்தப்பட்டு நம்முடைய தமிழக அரசுக்குமே வந்து அவர் கடிதமே தனிப்பட்ட முறையில எழுதியிருக்காங்க. அவர் வந்து இப்ப சமீபத்துல கூட சொல்றாரு சார், நான் இங்க இருந்து நாங்க வெளியேற ரோஹிங்கியன்ஸ் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை நோக்கி தான் போறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து ஜவுளித்துறை தான் தெரியும். அதனால வந்து அவங்க அந்த கோயம்புத்தூர், ஈரோடு பேரெல்லாம் அவங்க மென்ஷன் பண்றாங்க சார். அங்க போய் அவங்க சேர்ந்துடுறாங்கன்ட்டு. இப்ப நம்மளே பார்த்தோம் இப்ப ஒரு மாசமா கிட்டத்தட்ட 15-16க்குமே மேற்பட்ட நபர்கள் வங்கதேசத்துக்காரங்களை வந்து டெல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க சார். நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அதனால பார்த்தோம்னா கேரளா ஸ்டோரி நடந்தது உண்மைதான் சார். கேரளாவுல வந்து மலப்புரம் சத்தியசரணி அண்டு ஜர்சியத்துல் இஸ்லாம், இந்த 2 அமைப்புகள் வந்து பெண்களை மதம் மாற்றம் செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சார். இந்த பெண்கள் எல்லாமே வந்து ஒன்று கைவிடப்படுறாங்க, இல்லாட்டினா சிரியா அண்டு ஆப்கானிஸ்தானுக்கு வந்து
டெரரிஸ்டா அனுப்புறாங்க. அங்க இருக்கும் டெரரிஸ்டுக்கு வந்து அவங்களுடைய பாலியல் இச்சைக்காக அனுப்புறது எல்லாமே உண்மைதான் சார். இத வந்து அங்க இருக்கும் மினிஸ்ட்ரே வந்து அந்த சட்டசபையில சொல்லியிருக்காங்க சார். இதுல பாதிக்கப்பட்ட கேரளா ஸ்டோரி ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்னா, அதுல பாதிக்கப்பட்ட பெண்களே வந்து நேர்ல வந்து பேசியிருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க சார். இந்த நிமிஷா ஃபாத்திமா அந்த பெண் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்லன்னா நம்ம சொல்லவே முடியாதுங்க சார். நெறைய பேர் வந்து கேரளாவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேரளாவை மையப்படுத்தி மட்டுமே எடுக்கப்பட்டது. இப்ப செகண்ட் பார்ட் வந்து மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அங்கிட்டு வடநாட்டுல நடந்த ஒவ்வொரு ஸ்டோரிகளை எடுத்திருக்காங்க சார். அதோட டைரக்டர் வந்து இப்ப அது வந்து இந்த மூவி வந்து புரொபகண்டா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார்? அதுக்காகவே அவர் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்ட்ட வந்து பேசுறாரு. அவர் அவர் சொல்றாரு, இந்த படம் வந்து என்னுடைய கற்பனை இல்ல. பாதிக்கப்பட்ட பெண்களை கிட்டத்தட்ட 2 வருடமாக அவங்கள்ட்ட பேசி, அவங்கள்ட்ட சொன்ன வாக்குமூலங்களை ரெக்கார்ட் பண்ணி தான் நான் இந்த படத்தை எடுத்தேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நிறைய யூடியூபர்ஸ், பெரிய பெரிய ஆட்கள் வந்து இது புரொபகண்டா மூவின்னு சொல்லவுமே, அந்த பெண்களே வந்து டைரக்டர், ப்ரொடியூசரை வந்து கான்டாக்ட் பண்ணி எங்களை வந்து நீங்க வெளியே கொண்டு வாங்கன்னு அவங்க சொல்றாங்க சார். வெளியே கொண்டு வாங்கன்ட்டு முந்தா நாள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 41 பெண்கள் விக்டிம், பாதிக்கப்பட்ட பெண்கள் நேர்ல வந்து பேசுறாங்க சார். இந்த மோனிஷா போஸ்லே அந்த பெண் இப்ப ரீசெண்டா, அதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் ரொம்ப வருத்தமான விஷயம். நிறைய பேர் வந்து படிச்ச பெண்கள், படிக்காத பெண்கள் இதுல மாட்டிருக்காங்க சார். இதுல முக்கியமா வந்து நம்ம 2 பேரை சொல்லணும். ஒண்ணு வந்து 2019ல ஷயாலி சர்வே அப்படிங்கிற மிஸ் இந்தியா பட்டம் பெற்ற பெண் வந்து 2019 ரொம்ப வருஷம் இல்ல சார். இப்பதான் சார் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அவங்க வந்து அவங்க வந்து சினிமா ஆசையில வந்து நான் வெளியே வரணும்னு சொல்லும்போது, அவருக்கு வந்து ஒரு இஸ்லாமிய நபர் வந்து நண்பராக கிடைக்கிறாங்க. அவர் வந்து நான் உன்னை சினிமாவுல நடிக்க வைக்கணும்னு சொல்லி ஆசையை காட்டி திருமணம் பண்ணிக்கிறாங்க. 6 வருஷத்துல 4 குழந்தை பெத்துட்டாங்க சார். மிகவும் டார்ச்சர் பண்ணி அவங்கள கூட வாழ முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு அந்த பெண் யாரு, மிஸ் இந்தியாவா இருந்தவங்க தன்னுடைய 4 குழந்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து மகாராஷ்டிராவை சார்ந்தவங்க சார். நம்மளே போட்டு பார்த்தா தெரியும். 2019ல ஒரு மிஸ், அதாவது இந்தியாவினுடைய சிறந்த அழகி பட்டம் பெற்றவங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறாங்க. இப்ப அவங்க வந்துட்டு 4 குழந்தைகளும் அவங்களுமே வந்து மகாராஷ்டிராவில இருக்கும் ஆரிய சமாஜத்துல வந்து அடைக்கலம் கேட்டு அவங்க 5 பேருமே வந்து இன்னைக்கு தன்னுடைய தாய் மதம் திரும்பிருக்காங்க சார். அந்த 4 குழந்தைகளுமே வந்து இன்னைக்கு சனாதன தர்மத்தை ஏத்திருக்காங்க சார். அது ஒண்ணு சார். 2வது பார்த்தோம்னா இது வந்து 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த, அவங்க பேர் வந்து தாரா சுக்தேவ். அவங்க பார்த்தோம்னா நேஷனல் ரைபிள் ஷூட்டர் சார். யாராலுமே ஏத்துக்க முடியுதா? அந்த பெண் வந்து இப்படிதான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ரஞ்சித் சிங் ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேர் ஹிந்துவா இருக்காங்க. அவங்களுடைய கௌசல்யா ராணி 2 பேருமே வந்து பெண் கேட்டு திருமணம் முடிச்சுக்கிறாங்க சார். ஆனா முடிஞ்சதுக்கு பிறகுதான் பாக்குறாங்க, மறுநாள் தான் இந்த பெண்ணுக்கு விஷயம் தெரியுது. வீட்டுல வந்து இஸ்லாமிய சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கவுமே என்னால இங்க வாழ முடியாதுன்னு சொல்லவும் அந்த பெண் ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க. அதாவது வந்து நீ வந்து எங்களுடைய இஸ்லாம் மதத்துக்கு மாறாம இருந்தேன்னா உங்களுடைய அப்பாவையும் தம்பியை வந்து நாங்க பொய் கேஸ்ல உள்ள வச்சிருவோம் சொல்றாங்க சார். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சார், அவர் வந்து நான் ஒரு போலீஸ் அதிகாரின்னு சொல்லிட்டு இவங்களை நம்ப வச்சிருக்காரு சார். அதுக்கேத்த மாதிரி அங்க இருக்கும் இது வந்து ஜார்க்கண்ட்ல நடக்குது. ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஹை கோர்ட் ரிஜிஸ்ட்ரார் முஸ்தாக் கான் அவருமே வந்து அதாவது பதிவு திருமணத்துக்கு இவர் உடந்தையா இருந்திருக்காரு. ஆனா முதல் திருமணம் நடக்கும்போது ஹிந்து மேரேஜ் தாங்க சார் நடக்குது. அந்த வீடியோ எல்லாமே இப்ப சோசியல் மீடியா மறுபடியும் வந்து இப்ப வைராக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பெண்ணுமே வந்து தாரா சுக்தேவுமே வந்து நேத்து வந்து பேசியிருக்காங்க சார். நாங்க எல்லாமே வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் நாங்கெல்லாம் உயிரோட இருக்கோம். நீங்க எப்படி இதை வந்து நீங்க புரொபகண்டா மூவின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் பேசியிருக்கிறாங்க சார். ஸோ பெண்கள் ஒரு நாளைக்கு 1000 பெண்கள் வந்து லவ் ஜிஹாத்ல மாற்றாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லல. மிக பிரபலமான வக்கீல் இருக்காங்கல்ல சார், அஸ்வினி உபாத்யாயா, அவர் சொல்றாரு சார். ஏதாவது ஒரு வழியில அவர் வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு போட்காஸ்ட்ல அவர் பேசுறாரு. அவர் சொல்றாரு, அதாவது பிராமண பெண்களுக்கு 25 லட்சம் சார், ஜெயின் அகர்வால் அந்த பெண்களுக்கு 15 லட்சம், அதுக்கடுத்து வந்து யாதவ் வைஷ்யா அவங்களுக்கு வந்து 10 லட்சம், எஸ்சி எஸ்டி தலித் பெண்களுக்கு 5 லட்சம் சொல்லிட்டு டார்கெட் பண்றாங்க சார். இந்த பசங்க எல்லாருமே பார்த்தோம்னா மெஹந்தி போடுறவங்க, டெய்லர்ஸ், டாட்டு போடுறவங்க, தச்சு வேலை பார்க்குறவங்க, சின்ன சின்ன வேலை பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துடுறது. இப்ப நம்ம ஊர்ல நாடக காதல் இருந்ததுக்கே அது மாதிரி கொடுத்துட்டு அவங்கள வந்து டார்கெட் பண்ணி வலையில விழுக வச்சு அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இவங்கள பிளாக்மெயில் பண்றது. இதுக்கு எல்லாமே காரணம் பாத்தீங்கன்னா பணம் தான் சார்.
இதுக்கு வந்து இப்ப நம்ம சமீபத்துல போன வருஷம்லாம் ஒருத்தர் அரெஸ்ட் ஆனார் இல்லையா சார் உத்தரப்பிரதேசத்துல. அஹ் ஜமால் என்னது ஜலீலுத்தீன் ஜங்கூர் பாபா ஜலீலுதீன் ஜலுலுதீன் ஜங்கூர் பாபா ஜங்கூர் பாபா ஜங்கூர் பாபா. அப்ப 1000 பேருக்கு மேல மதம் மாற்றி ஆமாங்க சார். 1000 பேருக்கு மேல மதம் மாத்திருக்காரு. அவங்களுக்கு என்ன பார்த்தோம்னா, சும்மா ஒரு 10,000, 20,000 உங்களுக்கு நான் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த ஆள் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு வெளிய சைக்கிள்ல மோதிரமும் தாயத்தும் வித்துக்கிட்டு இருந்த ஆளுக்கு, இன்னைக்கு 40 பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குங்க சார். கிட்டத்தட்ட 106 கோடி ரூபாய் மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து இவர் அக்கவுண்ட்டுக்கு வந்திருக்குங்க சார். இப்ப எப்படிங்க சார் அதெல்லாம் ஏத்துக்கிற முடியும் பாருங்க. 106 கோடி ஒரு மனுஷன், அது 40 அக்கௌண்ட் வச்சிருக்காப்ல சார் அந்த ஆள். அப்ப கூட நம்ம கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சிவியரா ஆக்ஷன் எடுக்கல. இப்ப அத பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளிய வந்து தைரியமா சொல்லவும் தான் சார் இப்ப அது எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஆளுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே இடிச்சு கைப்பற்றியிருக்காங்க உத்தரப்பிரதேசம் அரசாங்கம். யோகி ஆதித்யநாத் வந்து நாயடி பேயடி அடிக்கிறாங்க சார். அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா இவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு வழியில வந்து பெண்களை ஏமாத்திக்கிட்டு தான் சார் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு 16, 17 வயசு பிள்ளைகளுக்கு நாங்க வேலை வாங்கி தர்றோம்னு சொல்லிட்டு அங்க ஒரு கஃபே இருக்குங்க சார். அந்த கஃபே மேல இப்ப எஃப்ஐஆர் 3 எஃப்ஐஆர் அந்த கஃபே மேலேயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சார். அங்கதான் வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு உங்களுக்கு வேலை. இப்ப சமீபத்துல 2 சகோதரிகள் அவங்க இது மாதிரி வேலை வாங்கி தரேன்னு அழைச்சிட்டு போய் அவங்களையும் ஆமா. இதே போல அவங்கள விபச்சாரத்திலையும் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இஸ்லாமிய இளைஞர்களை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப அந்த கஃபேல இருந்து வெளியே போன 17 பெண்களை வந்து ஒரு என்ஜிஓ வந்து காப்பாத்திருக்காங்க சார். அதுல ஒரு இஸ்லாமிய பெண் இருக்காங்க, குழந்தை இருக்கு. மிச்சம் 16 பேர் வந்து ஹிந்து குழந்தைகள் தான் சார். இப்ப அந்த கவர்மெண்ட் டீம் மாதிரி அமைச்சு பிள்ளைகள் எல்லாம் தேடி காப்பாத்துறாங்க சார். கிட்டத்தட்ட அங்க வந்து மத்திய உத்தரப்பிரதேசம் சார். அந்த அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ் அந்த அவங்க ஆட்சி நடக்கும்போது அங்க இருக்கிற வந்து எஸ்என் காலேஜ்ங்கிற மெடிக்கல் காலேஜ்ல வந்து முஸ்லிம் டாக்டர்ஸ் அண்டு அந்த அப்ப படிச்சுக்கிட்டு இருந்த ஜூனியர் டாக்டர் மௌலானாக்கள் நிறைய பேர் வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க சார். அந்த மீட்டிங்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மெடிக்கல் காலேஜ்ல இதெல்லாம் நடக்குதுங்க சார். என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்து பெண்கள்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும், எப்படி பழகணும், எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அப்ப இருந்தே இந்த பிரெயின் வாஷ் நடந்துட்டு இருந்ததுங்க சார். இப்ப இந்த காலேஜ்ல இந்த பசங்க இருக்காங்க, இந்த டாக்டர்ஸ் இருக்காங்க சார். அந்த டாக்டர்ஸ் டீமும் இப்ப டெல்லியில வந்து வெடிகுண்டு வெடிச்சது இல்லையாங்க சார். அந்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரே சர்க்கிள்ல வர்றாங்க சார். அது மட்டும் இல்ல சார். இப்ப அங்க வந்து லக்னோல வந்து கிங் ஜார்ஜ் மெடிக்கல் இருக்கிற டாக்டர்ஸ் வந்து 15 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். அந்த 15 பேருமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து 25 பெண் டாக்டர்ஸ வந்து இவங்க டார்கெட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு அலாக்கேட் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம நம்ம நிறைய பார்த்துப்போம். ரமிஷுதீன் நாயக் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர். அந்த ஆள் வந்து கிட்டத்தட்ட 13 பெண்களை ஏமாத்திட்டான். 14 பெண்கள் ஏமாத்தும் போது அந்த பெண் வந்து தன்னை வந்து அபார்ஷன் பண்ண சொல்லி இந்த ஆள் கம்பல் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும் போதுதான் இந்த ஆள் பத்திய ஹிஸ்டரி வரும்போது இந்த ஆள் நம்ம இல்லைங்கிறார். ரெண்டாவது போலீஸ் வந்து ரொம்ப ஹெவியா ஆக்ஷன் எடுக்கவும் அந்த ஆள் ஓடி போயிடுறான் சார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டை இடிக்கவும் மறுபடியும் வந்து அவனா சரண்டர் ஆகும்போது எல்லாத்தையுமே ஒத்துருக்காங்க சார். அது மட்டும் இல்லாம மாஜி அண்ட் மாலிக் அப்படின்னு சொல்லி இந்த மாலிக் வந்து அவனும் அதே காலேஜ்ல இப்ப நான் சொல்ற அதே காலேஜ் தாங்க சார். கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ற டாக்டர். இதே மாதிரி அந்த மாசிக்கு ரொம்ப தொல்லை கொடுத்து அந்த பெண்ணுமே வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இப்படி பாதிக்கப்பட்ட 2, 3 பெண்கள் அவங்களுடைய பெற்றோர்களோட யோகி ஆதித்யநாத் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க சார். அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த மாநிலத்தில் இருக்கும் பெண்கள் மகளிர் ஆணையம் இருக்காங்க சார். பபிதா சௌஹான் அவர்களுமே வந்து இதுல இறங்கி போய் அந்த மெடிக்கல் காலேஜ் துணை வேந்தர்கிட்ட போய் நேர்ல பேசும்போது அந்த மெடிக்கல் காலேஜ் துணை வேந்தர் அந்த கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்கள ஃபுல்லாவே வந்து என்னென்ன பண்ணணுமோ நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார் அந்த காலேஜ்ல. இப்ப பார்த்தோம்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்ப வந்து ஒரு 17 பேரு 20 பேரை வெளியே வந்து சொல்லியிருக்காங்க சார். இருந்தாலும் வந்து இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 15 டாக்டர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த மாலிக்னு சொல்றோம்ல சார், அதுக்கடுத்து இன்னொரு ஆள் வர்றான். அவன் பேர் வந்து கமருதீன் ஹாலித், முகமது கமருதீன் ஹாலித். அவன் என்ன பண்றான்னா, இது வரைக்கும் வந்து 4 பெண்களை ஏமாத்தி திருமணம் பண்ணிருக்கான். 4 பேருமே டாக்டர். பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் அந்த உத்தரப்பிரதேஷ். இப்ப உத்தரப்பிரதேசல தான் இந்த பெண் வந்து தைரியமா போய் கொடுத்திருக்காங்க. இப்ப உத்தரப்பிரதேசல ஒரு சட்டம் இருக்குங்க சார். லவ் ஜிஹாத் பண்ணி ஏமாத்திருந்தாங்கன்னா
அவங்களுடைய குடும்பத்துல இருக்க தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அத்தனை பேருமே வந்து அரெஸ்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இந்த காளித்தினுடைய பேரண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க அப்பனுமே 4 கல்யாணம் முடிச்சிருக்காங்க சார். ஏமாத்தி தான் கல்யாணம் முடிச்சிருக்கான் பாத்துக்கோங்க. அதாவது இவங்க வந்து பரம்பரை தொழிலா செஞ்சுட்டு வந்திருக்காங்க சார். இப்ப இதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் இதெல்லாம் எப்படி இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்ல முடியுது சார். நமக்கு வந்து இங்க வெளியே வரலங்க சார். கிட்டத்தட்ட இது வந்து காங்கிரஸ் பீரியட்ல இருந்தே நடந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து அதை சாதாரணமா விட்டுட்டாங்க. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க சார். இதுலயுமே பார்த்தோம்னா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல வந்து சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது. இப்ப நம்ம மாநிலத்துல எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்கிறாம இருக்காங்க இல்லையா? அதே மாதிரிதான் மற்ற மாநிலங்கள் இருக்கு. பட் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல சட்டங்கள் கடுமையாக இருக்குங்க சார். இப்ப மத்திய பிரதேசம் பார்த்தோம்னா இப்படி லவ் ஜிஹாத் பண்ணி ஏமாத்துறாங்க இல்லையா? அந்த ஆணுக்கு வந்து மரண தண்டனை வரைக்கும் வந்து சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி அதை பாஸ் பண்ணிட்டாங்க சார். அதே மாதிரி இப்ப குஜராத்ல பார்த்தோம்னா லவ் மேரேஜ் பண்ணலாம். பேரண்ட்ஸ் 2 பேரண்ட் 2 அதாவது ஆண் பெண் அந்த பொண்ணு மாப்பிள்ளையினுடைய பேரண்ட்ஸ் கம்பல்சரியா வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அது பிரச்சனை இல்லைங்க சார். அதாவது 2 குடும்பமே வந்து ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். அதே மாதிரி இப்ப உத்தரப்பிரதேசத்துல பார்த்தோம்னா இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் வருது இல்லையா? இதுக்கு பேரண்ட்ஸுமே வந்து உடந்தையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வர்றாங்க. அதனாலதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேரண்ட்ஸையுமே சேர்ந்து வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சார். அப்படி இல்லையா நீ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா இந்த பெண்ணினுடைய அந்த பெண்ணினுடைய உயிருக்கு குடும்பமே வந்து கேரண்டி கொடுக்கணும் எழுதி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். சாதாரணமா ஒரு ஆள் வந்து பண்ண முடியாதுங்க சார். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அரசியல் பின்புலம் இருக்கு, பணபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு. இது எல்லாமே வச்சுதான் சார் வந்து செய்யறாங்க. இப்ப நம்ம சொல்றோம் இப்ப ஜங்கூர் பாபா அந்த ஹோட்டல் கஃபே அப்புறம் வந்து மெடிக்கல் காலேஜ் அதே மாதிரி இப்ப டெல்லியில இருக்கிற இப்ப அங்க நடந்த ஒரு பாம் பிளாஸ்ட் இது எல்லாமே பார்த்தோம்னா அப்படியே சுத்தி தான் சார் வருது. ஒருத்தருக்கு வந்து கனெக்டடா தான் சார் இருக்கிறாங்க. இப்ப நம்ம தான் சார் பிள்ளைகளை வந்து பத்திரமா பாத்துக்கிறோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லா டேட்டாக்களையும் நீங்க ஆதாரமாக சொல்றீங்க. இன்னும் இது எல்லாமே வந்து மீடியாக்கள்ல ரிப்போர்ட் ஆனது. புதுசா நம்ம ஒன்றும் சொல்லலை. என்ன ஆதாரம் கொடுத்தாலும் நம்மளை கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ உங்களை பொறுத்தளவு கேரளா ஸ்டோரி 1ஆ இருக்கட்டும் 2ஆ இருக்கட்டும் இட்ஸ் நாட் எ ப்ரொபகண்டா ஃபில்ம். என்ன உண்மை நடந்திருக்கிறதோ அதை தான் எடுத்திருக்காங்கிறத சொல்ல நான் சொல்றதை வந்து நீங்க நம்ப வேண்டாம். மீடியாவை போய் பாருங்க, எவ்வளவு நேஷனல் மீடியாவை பாருங்கிறேன். நம்ம ஊர் மீடியாவெல்லாம் பார்க்க வேண்டாம், ஒண்ணுமே காட்ட மாட்டாங்க. நேஷனல் மீடியாவை பாருங்க, நேஷனல் பேப்பர்ஸை பாருங்க. நான் சொல்றது அத்தனையுமே வந்து நமக்கு அப்படியே அது என்ன சொல்றதுன்னா பேப்பர்ல வந்திருக்கு நியூஸ் தான் சார். இது எல்லாமே வந்திருக்கு. அந்த பெண்கள் இப்ப வெளியே வந்து பேசுறாங்க சார். பாதிக்கப்பட்ட பெண்களே வந்து முதல்ல எல்லாம் பார்த்தோம்னா முகத்தை மூடிட்டு பேசுவாங்க. இப்ப எல்லாமே வெளியே எடுத்துட்டாங்க சார். இப்ப சாயாலி சர்வே ஆகட்டும், தாரா சுக்தேவ் ஆகட்டும் எல்லாமே வந்து வெளியே நிறைய பெண்கள் பேசுறாங்க. நேத்தெல்லாம் அந்த 41 விக்டிம் பெண்கள் பேசும்போது என்னால தாங்கவே முடியலங்க சார். அந்த அளவுக்கு அவங்க வேதனைப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு மீடியா வெளியே கொண்டு வந்திருக்காங்க சார். நம்ம வீட்டுல ஒரு பெண்ணுக்கு நடந்தா நம்ம அதை ஏத்துக்கிறோம், அவ்வளவுதான் சார். இப்ப நான் யாரு நல்லா மெசேஜ் கொடுத்தாலும் சரி திட்டினாலும் சரி நான் எந்த சேனல்லையுமே என்னுடைய பேட்டிக்கு கீழே வர்றதை நான் கமெண்ட் படிக்கவே மாட்டேன் சார். உண்மையில சொல்றேன் நானு. பட் மத்த 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 கமெண்ட் படிப்பேன் நானு. அதனால வந்து எனக்கு எதுவும் பாதிக்க போறது இல்லை. ஏன்னா நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு போய் சேரணும், அதுதான் சார் எனக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த குறிப்பாக இந்த லவ் ஜிகாத் அப்படிங்கிறது ஒரு பொய்யாக கட்டமைக்கப்பட்டது. இது வந்து ஒரு ஃபிக்ஷன். அந்த லவ் ஜிகாத் அப்படிங்கிறத வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து தங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்காக இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடல் அப்படின்னு கேரளாவில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே பாதிக்கப்பட்ட பிஷப் அதை கிறிஸ்டியன் அவங்களுடைய சர்ச்சிலேயே கூட இதெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்பொழுது நீங்கள் வரிசையாக பல டேட்டாக்களை நார்த் இந்தியாவில் எப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இதை பார்த்தாவது இனிமேல் இந்த பாதிப்பில் நம்ம சிக்கிடக்கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த பெண்களை வந்து மிகவும் கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியாகவும் சொல்லியிருக்கீங்க. ஒரு தாயுள்ளத்தோடு அந்த கன்சர்னோடையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக தெரிவித்துக்கிறேன். படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குங்க சார். அந்த அளவுக்கு சந்தோஷம். பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க சார். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.